என்ன சார் ரஜினி ஃபேனா? சார் ஃபேன் மட்டும் கிடையாது சார், மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், டோட்டல் ஹோம் அப்ளைன்சஸே நான் தான் சார். ஓ, உங்க பேர் என்ன சார்? என்ன சார் தெரியுங்க? பேர் சொல்ல வந்தேன் சார், ரஜினி. சூப்பர் பேர் சார். அப்ப இந்த அப்பாதுரை? அது ஒரு கொளுத்து வேலை செய்யற மேஸ்திரி பேர் சார். அவர் யார் சார்? எங்க தாத்தா தான் சார். எங்க ஆயா சும்மா இல்லாம அந்த பேரை கோத்து விட்டுச்சு சார். நீங்களே சொல்லுங்க சார், அப்பாதுரை நல்லா இருக்கா இல்ல ரஜினி நல்லா இருக்கா? தலைவர் பேர் தான் சார் கெத்து. தேங்க்யூ சார். பை த பை சாரி சார், என்னோட ஹிஸ்டரி சொல்ல ஞாபகத்தில் ஜாகிரபி கேட்க மாட்டேன். சார் பேர் என்ன? ஐ எம் கமல். ஏன் சார், அப்ப நான் எம்ஜிஆர்னா நீங்க சிவாஜியா? ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்றீங்க? ஐயோ நிஜமா தாங்க, என் பேர் கமலக்கண்ணன், சுருக்கமா கமல்னு கூப்பிடுவாங்க ரஜினி. ஓ அப்படியே கமல்? ஆமா ரஜினி. சார் ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். இன்னமும் ஆட்டோல ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க. ஆமா, சொந்த ஊர் என்ன சார், பரமக்குடியா? இல்ல ரஜினி, காரைக்குடி. கமல் சார் எனக்கு பக்கத்துல தான். அப்படியா? எங்க ஊர் உங்க ஊர் பக்கத்துல தான், தேவக்கோட்டை. அப்புறம் சார் எதுக்காக மெட்ராஸ்க்கு வந்தீங்க? ரயில்வே மினிஸ்டர் கடும்பாடி பார்க்க வந்தேன் ரஜினி. ஆமா, எதுக்காக அவரை பார்க்க வந்தீங்க? காரைக்குடி பக்கத்துல தலக்காவூர் தான் எங்க சொந்த ஊர். அங்க எங்களுக்கு ஒரு பரம்பரை வீடு இருக்கு. எத்தனை தலைமுறையா வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இருக்கிற சொத்தெல்லாம் அறக்கட்டளையா மாத்தி எங்க வீட்டு அன்னசத்திரமாக்கிட்டாங்க. எங்க வீட்டுல எப்பவும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஆச்சி சீக்கிரம் ஆட்டு, எவ்வளவு நேரம்? என்ன சாம்பார் ரெடியா? என்ன உப்பு மில்ல புளி மில்ல பந்தி போடாச்சு, சீக்கிரம் ஆட்டுனே. பசின்னு வந்தவங்க வயிறு நிறைஞ்சு போகணும்னு எங்க ஐயா சொல்லுவாரு. வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு சார். எங்க ஊர்ல பஜார் தெருக்கு ஒரு ரயில்வே கிராசிங் போயிட்டு இருந்துச்சு சார். டிராபிக் அதிகமானதுனால அதுக்கு பக்கத்துல இருக்கிற காலி இடத்துல ஒரு சப்வே கட்டணம்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணாங்க. அந்த காலி இடத்துக்காக ரியல் எஸ்டேட் காரங்க போன மோசடியால எங்க வீடு இருக்கிற இடத்துல சப்வே கட்டுறதா முடிவாயிருச்சு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் எங்க வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. அண்ணா, இப்ப உயிரோட இல்லைன்னாலும் இது உங்க அப்பா அம்மா வாழ்ந்த இடம். மத்தவங்க பார்வைக்கு வேணும்னா இது வெறும் கட்டடமா தெரியலாம், ஆனா இதுதான் நம்ம வம்சத்தோட அடையாளம். எந்த காரணத்தை கொண்டும் இதை நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு தெரியாத ஐயா, இது வெறும் வீடு இல்லையா, என் உசுறு. விட்டுருவேண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. சென்னைக்கு போறேன், மந்திரியை பாக்குறேன், மனுவை கொடுக்கறேன், நம்ம வீட்டை காப்பாத்துறேன். ஆசீர்வாதம். நல்லா இருப்பா, நல்லபடியா போயிட்டு வா.